ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். வேர்டில் நாங்கள் டேபிள் வந்து அதாவது வேர்டில் இந்த மாதிரி ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போது நான் வந்து இதே டேபிளை வந்து கீழே வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்துங்க, இதில் வந்து எத்தனை ரோ இருக்குது. ஸோ எத்தனை ரோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது மாதிரி எத்தனை குளம் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகே, நாங்கள் குளத்தை பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 குளம் இருக்குது. அது மாதிரி ரோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரோ எனக்கு வந்து வேணும். ஸோ நாங்கள் வந்து இப்போ டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால், வேர்டில் வந்து வேர்ட் ஷீட்டில் வந்து இன்சர்ட்டில் இருக்குது டேபிள்ஸ்னு சொல்லி, இதில் வந்து பல விதமாக வந்து எங்களுக்கு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னால் இந்த செலெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த செலெக்ஷன் மெத்தடில் இப்போ நாங்கள் வந்து 5 குழாமை நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். 5 ரோவை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. அது மாதிரி 7 ரோவை வந்து நாங்கள் ஃபிட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியாச்சா, கொஞ்சம் இதை வந்து பெருசாக்கலாம். ஓகே, இப்போது இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்னால், ஸோ நாங்கள் வந்து இதை டிலீட் பண்ணிட்டு இன்னொரு மெத்தட்டை பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு சொன்னால் இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோ வேணும். ஸோ பொதுவாக எனக்கு வந்து இப்போ எனக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு 5 காலம்ஸ் எனக்கு வந்து 7 காலம்ஸும் 5 ரோவும் வேணும். ஓகே, இப்போ வந்து கொடுத்துறேன். ஸோ ஆட்டோ ஃபிக்ஸில் வச்சுக்கொள்ளுங்க. ஃபிக்ஸ் காலம் வித் ஆட்டோவில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அதே இது எனக்கு வரும். 1 2 3 4 5. ஓகே, 5 காலம் 5 ரோ. 5 காலமும் 1 2 3 4 5 6 7 ரோவும் எனக்கு வந்துடுச்சு. ஓகே, இன்னொரு மெத்தடை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அதையும் நாங்கள் பார்த்துடலாம். அதையும் பார்த்துட்டு டிசைனுக்கு போகலாம். ஸோ டேபிளுக்கு போயிட்டு ட்ரோ டேபிள் எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கையில் ஒரு பென்சிலை கொடுத்துருவாங்க. அப்புறம் எங்களுக்கு தேவையான டேபிளை வந்து நாங்களே வரைஞ்சி கொள்ளலாம். ஸோ எனக்கு வந்து நான் வரைஞ்சி கொள்கிறேன். எனக்கு இப்போ தேவை 1 2 3 4. ஓகே, நான் 5 இது வேணும். ஸோ அதனால் வந்து 5ஐ கிளிக் பண்ணுறேன். 1 2 3. ஓகே, 5. ஓகேயா, அதுக்கப்புறம் எனக்கு ரோ எத்தனை வேணும்? 7 ரோ வேணும். ஸோ 7 ரோவையும் நான் கிளிக் பண்ணுறேன். அது வந்து நேராகவே வரும், நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. 2 3 4. ஸோ இன்னொன்று எனக்கு வேணும்னு சொன்னால் இன்னொன்று நான் அப்படி வரைஞ்சி கொள்கிறேன். ஓகே, இதை வந்து பெருசு பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து அப்படியும் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி 3 மெத்தடில் வந்து எங்களுக்கு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் விசேஷமாக எல்லோரும் பயன்படுத்துகிற வந்து இந்த 2 டேபிள்ஸ் தான். இந்த இன்சர்ட் டேபிளும் இந்த பாக்ஸ் மூலம் செய்கிற இந்த க்ரியேட் பண்ணுற இந்த டேபிள் தான் பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 5 இது வேணும். அது மாதிரி எனக்கு இன்ட்டு 7 டேபிள். ஓகே, இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஓகே, இப்போது நான் மேலே மே தமிழ் ஸ்கூல் அப்படின்னு நான் ஒரு தலையங்கம் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். ஓகேயா, மே தமிழ். ஓகே, மே தமிழ் ஸ்கூல். இது வந்து என்னென்னு சொன்னால் என்னுடைய ஹெட்டிங், அந்த ஸ்கூலுடைய ஹெட்டிங். அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், அதையும் டைப் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் நம்பர். அதுக்கப்புறம் நேம். ஓகே, நேம்.
நீங்கள் வந்து எப்போதும் இந்த ஒரு கோலத்தில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த கோலத்துக்கு வந்து மவுஸால் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. கீபோர்டில் இருக்கிற அரவை வச்சு நீங்கள் வந்து மேலே கீழே சைட்லெலாம் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து வந்து கிரேட், அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போது இந்த பொதுவாக இப்போ வந்து இந்த தலையங்கமாக இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு போல்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து தானாகவே போல்ட் ஆகும். ஓகே, நீங்கள் இதோடைய ஃபொண்ட்டை மாற்றணுன்னாலும் ஓகே தான். ஃபொண்ட்டை நல்லா ஒரு ஃபொண்ட்டை மாற்றிக்கொள்ளுங்க. இல்லை கேட்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கிற டேபிள் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இந்த நேமு கொடுத்த டேபிள் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. அது மாதிரி கிரேடு கொடுத்த கொலம்ஸ் வந்து சிறுசாக இருக்குது. ஸோ இது கொடுத்த இந்த கொலம்ஸும் சிறுசாக இருக்குது. இது வந்து பெருசாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது எப்படிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அதாவது இந்த ரோவை இங்கிட்டாக்கணும்னா அந்த கோட்டுக்கு நேரம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எரோ மார்க் வரும். ஸோ அந்த எரோ மார்க்கை வச்சுட்டு அப்படியே நீங்கள் இங்கே இது பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த நேமுக்கும் பெருசாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த கிரேடுக்கு தானே அது வந்து சிறுசாக இருக்குது. கிரேடை நாங்கள் வந்து சிறுசு பண்ணலாம். அட்ரஸும் வந்து பெருசாக இருக்குது. இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ அட்ரஸை வந்து பெருசாக போடலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதே மாதிரி பண்ணியாச்சா? ஓகே, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தமிழ் ஸ்கூலுங்கிறது வந்து நடுவில் இருக்குது, அதாவது சென்டரில் இருக்குது, அதுவும் பெருசாக இருக்குது. இந்த குளத்துக்குள்ளே இந்த ரோல் இருக்குல்ல, இந்த குளம் இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடெல்லாம் இல்லாமல் இப்படி நேராக சென்டரில் சரியாக இருக்குது. அதை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும்னா இதெல்லாம் டிலீட் பண்ணணும். அது எப்படின்னு இந்த லேஅவுட்டுக்குள்ளே போங்க. லேஅவுட்டுக்கு போனால் இரேசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த இரேசரை வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து டிலீட் ஆயிடும். ஓகே, எதை உங்களுக்கு டிலீட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணுங்கள். இப்போது இது ஓகே. இப்போது இது வந்து சென்டரில் இருக்குது. ஓகே, சென்டரில் இருக்குது. இந்த ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா இதுவும் பெருசாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இதை வந்து ஸ்பேஸை கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சு கொடுத்துக்கலாம். இது வந்து சென்டரில் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா இதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அலைன்மெண்ட் டூல்ஸ். எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் அலைன்மெண்ட் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சென்டரில் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் இதில் சைஸை மாற்றிக்கொள்ளணும். சைஸை மட்டும் இல்லை, அதோடைய டைப்பும் மாற்றிக்கொள்ளணும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்துச்சா? ஓகே ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் உள்ள எல்லா டைட்டிலும் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ அதை எப்படி ஃபிட் பண்ணலாம்? அதுவும் அதே மாதிரி தான். அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்டில் வந்து இந்த சென்டர் இருக்குது தானே, சென்டரை கொடுத்தீங்கன்னா அது வந்து சென்டரில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இது வந்து இருக்குது எப்படின்னா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மேலே சென்டரில் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து வந்துருக்கு எனக்கு. ஓகே ஓகே, அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இதை டைப் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். 34 25, நெக்ஸ்ட்டு 34 38, ஸோ நெக்ஸ்ட்டு 25 42, நெக்ஸ்ட்டு 78 55, 78 55, ஸோ நெக்ஸ்ட்டு 35 42. ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. அது மாதிரி நேம் சேமிங்கிற நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்.
ரம்யா. ஓகே, இப்போ நான் வந்து கிரேடிங் பண்ண போகிறேன். 8 7 3 9 2 rate of grade. ஓகே, இப்போ வந்து அட்ரஸையும் எடுக்க போகிறோம். ஸோ அட்ரஸை வந்து மீன்ஸ் நான் வந்துட்டு இப்போது டைம் கொஞ்சம் பத்தலைனால இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் பேஸ்ட் பண்ண அதே இதை தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல். ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு சாம்பிளாக காட்ட தான் இதை வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நாங்கள் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சென்டரில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தொங்கல் அதாவது ஓரத்தில் இருக்குது. இதை வந்து சென்டர் பண்ண போகிறோம். அதுக்கு இதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்டில் சென்டரை கொடுத்தீங்கன்னா இது வந்து சரிசமனா சென்டரில் வரும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ கலருக்கு என்ன பண்ணணும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பக்கெட் ஒரு பெயிண்ட் பக்கெட் காட்டும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து தேவையான கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி இதுக்கும் கலரை கொடுக்குறோம். இப்போது இது எல்லாத்துக்கும் கலர் கொடுக்கணும், ஒரே கலர் தான் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரே அடியை செலக்ட் பண்ணிட்டு கலரை உங்களுக்கு வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து இதுக்கு மட்டும் வேறு கலர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு வேறு கலர் கொடுக்கறனாலும் உங்களுக்கு வேறு கலர் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு இன்னொரு ஒருத்தரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஸோ கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு ரோ கிடைக்கும். அதே இது கிடைக்கும். நீங்கள் டைப் பண்ணால் அதே மாதிரி தான் வரும். ஸோ நான் டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து. ஸோ பாருங்கள், ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். நீங்கள் எத்தனை டேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அடித்தாலும் இதே இதில் தான் இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறது வேர்டில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.